அனைவருக்கும் வணக்கம். ஸோ Realme Padோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் அண்ட் கூடவே கீ ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ரிவீல் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட தான் லான்ச் ஆக போகுது. அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டர் இமேஜஸும் லான்ச் ஆயிருக்கு, அதாவது அஃபிஷியலான ரெண்டர் இமேஜஸ். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, ரெண்டர் இமேஜஸ்ல பார்க்க அதோட லுக் அண்ட் அப்பியன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் லான்ச் இவெண்ட்ல லான்ச் ஆக போதா அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ரெண்டர் இமேஜஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இமேஜ் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ரெண்டர் இமேஜஸ் அப்படின்றதுனா குறிப்பாக வழக்கமாக ஒரு டேப் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு டேபுக்குமே ஒரு ஸ்மார்ட் போனுக்குமே டிஃபரன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ற அந்த டிஸ்பிளேல ஒரு பக்கம் டிஸ்பிளேல தான் மோஸ்டாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் போனோட அந்த வைட் ஆங்கிள், அந்த ஹைட் எல்லாம் பார்க்கும்போது அதே ஒரு டேப் அப்படின்றது ரொம்ப வைடா இருக்கும். இது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் ஒரு டேபுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வரிசையில் இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடெல்லாம் 10.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயோட கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஓரளவு தூரம் ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படின்றே சொல்லலாம். ரியல்மி ஒரு பேட் லான்ச் பண்ணாங்க. குறிப்பாக அந்த பேட்ல 10. ரியல்மி அப்படிங்கிற பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் போன் ஒன்று தான், அதாவது பட்ஜெட் கேட்டகரி பிராண்ட் தான். ஸோ அந்த வரிசையில் ரியல்மி சம்திங் ஏதாவது எது லான்ச் பண்ணாலுமே ஒரு பட்ஜெட்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதை பத்தி தவறாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ 10.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயோட லான்ச் பண்ணா இப்போ கீ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்டா சொன்ன மாதிரி ஆக்சுவலா இந்த ரெண்டர் இமேஜஸ்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது அந்த பிரசில்ஸ் எல்லாம் இனிமேல் திக்கரா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்மார்ட் போன்ல தான் பிரசில்ஸ் எல்லாமே தின்னா இருக்கும். பட் இருந்தாலும் பேட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மோஸ்டா பேட்ஸ் இந்த டேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசில்ஸ் ரொம்ப திக்கா தான் இருக்கும். அந்த வரிசையில ஓரளவு தூரம் இவங்களோட ரியல்மி பேட்லயும் பிரசில்ஸ் எல்லாம் திக்கா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கீ ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே வரக்கூடிய அவங்களோட டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு தூரம் டிசப்பாயிண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேக் கேமரா சிங்கிள் பேக் கேமரா, ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா சிங்கிள் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அண்ட் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா டீடைல்ஸும் கிடைக்காது. பட் பேக் கேமராவோட ஒரு விஷயம் நான் ஏன்ப்பா இதை டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக சிங்கிள் கேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கேமராஸ் 3 கேமராஸ் 4 கேமராஸோட வருது. ஒரு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஷூட் பண்றதுக்கும், ரெண்டாவது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும், அப்புறம் டீப் அனலைசிங் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிறோம். அதாவது லாங் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேமரா இருந்துக்கிட்டு லாங் ஷாட் ப்ரிஃபர் பண்ணி இன்னொரு கேமரா, இந்த மாதிரி நிறைய கேமரா இருக்கிற பட்சத்துல நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு கேமரா தான் ஷூட் பண்ணிருக்கோம், மீதி கேமராலாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கும். ரேர் கேம்ல கொடுத்தனா அது 2021 ஒரு டேப் ரேர் கேம்ல வருது அப்படின்னு எனக்கு சரியா படல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தவறான கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ இது ஏன்ப்பா இதை வரைய வேற எதுவும் நல்ல ஸ்பெக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஹைலைட்டிங் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. இந்த டேப்பை நீங்க இதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண அப்படிங்கிறது போல ஒரு ஹைலைட்டிங் செம்மையான ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் இருக்கு. இந்த டேப்போட குறிப்பான ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7100 mAh பேட்டரியோட லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே ஹையஸ்டான ஒரு பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh அண்ட் 7000 கூடிய விரைவில் பார்ப்போம் அப்படிங்கிறது போல எல்லாம் சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன் 7000 mAh பேட்டரி கொண்டு லான்ச் ஆகும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல தான் அதிகமான இமேஜ் கெபாசிட்டியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஒரு டேபா இருக்கும் எடுத்துக்கோங்க, பேடா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி டேப்ஸ் டைப்ஸ்ல பார்க்கும்போது பேட்டரி கெபாசிட்டி ரொம்பவுமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 5000 mAh 4000க்கு மேலே நிறைய பிராண்ட்ஸ் வேணும் பார்த்தது கிடையாது. இந்த வரிசையில் ரியல்மி பேட் 7100 mAh பேட்டரி கெபாசிட்டியோட பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் அதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிடலாம். 7100 mAh சொல்லி அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 டேஸ்க்கு மேலே. நீங்க நார்மலா பப்ஜி விளையாடுறீங்க, 24/7 பப்ஜி விளையாடுறீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்க நார்மலா விளையாண்டா 12 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு தாக்கு பிடிக்கும். அதான் லாங் பிளே பண்ணும்போது ஒரு கேப்பும் விடாம. இல்லை நான் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 6 to 8 hours லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். எந்த வகையான ப்ராப்ளம் கிடையாது. இல்லைப்பா நான் நார்மல் யூசேஜாக போகிறீங்க அப்படின்னா 1 வீக் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 3 days யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் கேமிங்கும் பண்ணணும், நார்மல் யூசேஜுக்கு யூஸ் பண்ண அப்படின்னா 1 to 2 days கேப்ல 7000 mAh பேட்டரி 7100 mAh பேட்டரி வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டுவல் ஸ்பீக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கரும் வரப்போகுது. ஸோ இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் தெரிஞ்சது டுவல் ஸ்பீக்கரோட தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிப் செட்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் கிடையில. இப்போதைக்கு கிடைச்ச இந்த ஸ்பெக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறமா எந்த ப்ரைஸ் ரேட்டிங்ல இந்த ஸ்பெக்ஸோட எந்த ப்ரைஸ் ரேட்டிங்ல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத உங்களோட மனப்பான்மை, உங்களோட தாட் எந்த ப்ரைஸ் ரேட்டிங்ல இருக்கணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி, ஏதாவது கெஸிங் இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. இந்த டேபை பற்றின அப்கமிங்
டீடைல்ஸ்லாம் அப்கமிங் அப்டேட்ஸ் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா நான் கேட்க போற ஒரே கேள்வி, எந்த பிரைஸ் ரேட்டிங் நீ இது லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எந்த பிரைஸ் ரேட்டிங் லான்ச் ஆனா நீங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டீல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் தவறாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாம அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.